ஹாய் மக்களே. இப்போ வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. படம் வந்துட்டு அப்பயே ரிலீஸ் ஆகிருக்கலாம், அப்பயே கேஸ் வித்ட்ரா பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. டிஸ்கஷன் சொல்ல முடியாது, அது ஒரு சிலர் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் படம் வந்தால் ஓடுமா ஓடாதா, படம் எந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்களே தனியாக பேசிக்கிறாங்க போல். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே ஒரு செட்டப் போட்டுட்டு நானும் ஒரு யூடியூபர்னு சொல்லி பேசிகிட்டு உட்காந்துருக்குறாங்க. மேபி அவங்களுக்கு அந்த ஃபீல்டு ஒர்க்லாம், ஃபீல்டில் என்ன நடக்குது, மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் அவங்களா ஒன்று கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் கூட சொல்லியிருந்தார், படத்தில் வந்து கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, கண்டென்ட் இல்லாத படத்துக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஜி, படம் எப்படி ஓடுது, கண்டென்ட் இருக்கா இல்லையான்றது நீங்கள் அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் கூட சென்சார் போர்டில் உட்காந்த மாதிரியும், இல்லை ஸ்டோரி எழுதும்போது கூட அவங்க கூட உட்காந்த மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நண்பர். தவறில்லை, அது பிடிச்ச ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணுறாரு போல், கண்டென்ட் இல்லாமல். அவர் நடித்த படங்கள்லாம் ரீசெண்டாக கண்டென்ட் இல்லாமல் தான் வந்துருக்கு, அது யார் என்ன போல். அதே மாதிரி பொது மேடைகளில் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் சப்போர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. பாவம், கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க, மக்கள் யார் பக்கம் சப்போர்ட் இருக்காங்க. இன்னொரு 60 days தானே இருக்குது. ஸோ அதில் தெரிஞ்சிடும் யார் கூட மக்கள் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்றது. மேபி அவங்க தலைவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்காமல் போனதனோட கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. தெரியலை, இருக்கலாம், அது அவருக்கு தான் தெரியும். பார்ப்போம். எப்படியும் 2026 நம்மளோட தான் வெற்றி நிச்சயம். டிவிக்கு வாழ்க.